Hello guys, welcome back to Tamil Nadu ECS Center channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எப்படி நோமல் சைல்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுன்னா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்ட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நோமல் சைல்டு சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்றதையும் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். நோமல் சைல்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மூலயமா நம்ம அப்போது பையன் பிறக்கலைன்னா கண்டிப்பாக பொண்ணு குழந்தை இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸ் தருவாங்க கவர்மெண்ட் மூலயமா. நமக்கு கேர்ள் சைல்டு இருந்துச்சுன்னா எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து சில காசு தருவாங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நம்ம நோமல் சைல்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்ன வேணும்னா பேரண்ட்ஸோட கம்பைன்டு ஃபோட்டோ வேணும். அம்மா அப்பா அடைக்கிற மாதிரி கம்பைன்டு ஃபோட்டோ தேவைப்படும். அடுத்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப், அவங்க இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ், அதாவது அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண அந்த சர்டிஃபிகேட் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கி வச்சுருப்போம். அந்த சர்டிஃபிகேட் வேணும். நம்ம குழந்தைங்க இப்போ 2 குழந்தைங்க இருந்தால் அந்த 2 குழந்தைங்களோட பெர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். செல்ஃப் டிக்ளரேஷன் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போயும் பண்ணுற மாதிரி இசேவை வெப் போர்ட்டலுக்கு போயிடுங்க. இசேவை வெப் போர்ட்டல் லிங்க் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். www.tnecevai.gov.in இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போயிடலாம். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ன என்டர் பண்ணணும்னா லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லைனா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிடுங்க. சைன் அப் எப்படி பண்ணணும்னு தெரியலனா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அதை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கேப்சா போட்டுட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட இசேவை டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் சர்வீசஸ் சொல்லி கிளிக் பண்ணுங்கள். சர்வீசஸ் கிளிக் பண்ணும்போது அடுத்து டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அமைக்கணும். அதை அமைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோமல் சைல்டு சர்டிஃபிகேட்னு சொல்லி நம்பர் 119 இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்வீஸ் பேஜ் ஷோ ஆகும். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்து கேன் ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜ் வரும். இதில் உங்களுக்கு ஏற்கனவே கேன் இருந்துச்சுன்னா அந்த கேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் கொடுக்கலாம். இல்லை கேன் நம்பர்னால் என்னென்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அதை போய் செக் பண்ணிவிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேன் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். இப்போ டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் போய்ட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் டீட்டெயில், அதாவது குழந்தையோட அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன அப்படின்றத என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதில் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம கடைசி குழந்தையோட வயசு 3 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. 3 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு திங். அடுத்து குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இப்போ 2 குழந்தைங்கன்னா அந்த 2 குழந்தை டேட் ஆஃப் பர்த்தோட கேப் வந்து அட்லீஸ்ட் 9 மாதமாவது இருக்கணும். இது ட்வின்ஸ் தான் ஓகே, பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டோட அடுத்த நாளில் கூட பிறக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ட்வின்ஸை தாண்டி மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து 9 மாதம் நடுவில் கேப் இருக்கணும் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு நடுவில், ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபாதர், அதாவது இப்போ மதரா ஃபாதரா யார் வந்து யாருக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. அதில் ஃபாதர் போட்டிருந்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது லாஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 9 மாதத்துக்கு கேப் இருக்கணும், சரியா. மற்றபடி வந்து இதே அம்மாவாக இருந்தாங்கன்னா அது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, சரியா. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இப்போ நம்ம சைல்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். 2 குழந்தையோட டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு குழந்தைனா அந்த ஒரு குழந்தையோட டீட்டெயில் என்டர் பண்ணணும். சைல்டு நேம் கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு தமிழ்லையும் நம்ம என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து ஆடு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களோ அந்த எத்தனை குழந்தைங்க அவ்வளோ குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு யாருக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்காங்க, மதரா ஃபாதரா, இன்னும் டேட்டில் பண்ணியிருக்காங்க, இது 2மே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து அட்ரஸ் ஷோ ஆகும். அந்த அட்ரஸில் வந்து கரண்ட் அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ் 2மே நம்ம கேலண்டரில் என்ன போட்டிருக்கோமோ அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். இப்போ இதெல்லாம் ப்ரீஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட கம்பைன்ட் ஃபோட்டோ, ரெசிடென்ஸ் ப்ரூஃப், ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட், செகண்ட் சைல்டு பர்த் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து எங்கேயா லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேரண்ட்ஸ்கிட்டையுமே சைன் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாமே ஃபஸ்ட்டு 6மே மேனடரியான விஷயம், எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும்.
இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு மேக் பேமெண்ட்ஸ்னு வரும். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சர்வீஸ் சார்ஜு, அப்புறம் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். 60 rupees நம்மளுக்கு டெபிட் பண்ணுவோம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தோன்னா பேமெண்ட் எல்லாம் முடிச்சக்கப்புறம் பிரிண்ட் ரெசிப்ட் வரும். இந்த ரெசிப்ட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி போட்டுருக்கோம். அண்ட் நம்ம பேரண்ட் பேர், யார் அப்ளிகேண்டோட அவங்க பேர், ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொல்லி வரும். அப்ளிகேஷன் நம்பர், டேட்டு இதெல்லாமே வந்துடும் ஸ்கேன் ஐடியோட. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 30 daysக்குள்ளே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அப்ரூவ் ஆகிடும். வெரிஃபை பண்ணி முடிச்சோன்னா அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், நமக்கு மேலே இருக்கும் பாருங்கள் செக் ஸ்டேட்டஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் போடணும். நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தோன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் இப்படி தான் ஷோ ஆகும். ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் இப்படி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். யார் இந்த குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்கோ அவங்க பேரோட அவங்க பிறந்த டேட்டு, அவங்களுக்கு பையன் குழந்தை இல்லை அப்படின்றதும் கிளியராக மென்ஷன் பண்ணி ஸ்டெர்லைசேஷன் பண்ண அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களா அந்த டேட்டும் வந்துடும். அப்புறம் நம்ம பேரண்ட்ஸோட கம்பைன்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அந்த பேரண்ட்ஸோட கம்பைன்டு ஃபோட்டோ இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். சரியா? இப்படி தான் நம்ம நோ மெயில் சைல்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு தான். அதாவது கலப்பு திருமண சான்றிதழ், வேறு கேஸ்ட் உள்ளவங்களாம் மேரேஜ் பண்ணிப்பாங்க, அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை தராங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். தேங்க்யூ கைஸ், பாய். உங்களோட சர்வீஸ் பேஜ் ஷோவாகவும் அதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேன் ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜ் வரும். இதில் போய்ட்டு கேன் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அதை என்டர் பண்ணிவிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் கிளிக் பண்ண அப்புறமா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மேரேஜ் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணணும். என்றைக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த டேட்டு, எங்கே மேரேஜ் ஆச்சு, பிளேஸ் ஆஃப் மேரேஜ், அந்த வில்லேஜ் நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் அதோட டேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிஸ்ட்ரிக்ட்டு, சப் ரிஜிஸ்டரோட ஆஃபீஸ் அந்த ஏரியாவும் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ் வரும். இந்த பேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கம்பைன்ட் ஃபோட்டோ ஆல்ரெடி சொன்ன எல்லா ப்ரூஃப்மே அப்லோட் பண்ணிவிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குரூம் பிரைடு 2 பேரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், இதாவது ஆப்ஷனல் தான். மீதி 5மே மேண்டடரியான டாக்குமெண்ட்ஸ். செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிப்ட் ஷோ ஆகும். அந்த ரெசிப்டில் இருக்க அப்ளிகேஷன் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 week மேக்ஸிமம் 15 days தான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு. 15 daysக்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரீசனுமே ஷோ ஆகும். நம்ம ஸ்டேட்டஸ் அதே போர்ட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஒன்ஸ் அது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் லிங்க்கும் வரும். நம்ம அது மூலயமா நம்ம சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா நம்மளோட இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் உண்மையாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம எல்லா ஸ்கீம்ஸையுமே வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இதில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணுறது அப்படின்னா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ கைஸ், பாய்.